இந்த ஹேர் டேக்கு 15 நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டே. இந்த ஹேர் டேயை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை கருமையா மாத்திரலாங்க. இந்த ஹேர் டேயில நம்ம சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. முடி பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாறி ரொம்ப நாளைக்கு இந்த கருமை அப்படியே இருக்குங்க. இதுல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவுரி இலை சேர்த்தா ஒத்துக்கல, இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க நம்ம இப்ப ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பாத்திரலாம். இப்போ இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டே இரும்பு கடாயில செய்யும் போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதுல மருதாணி ஒரு 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கருஞ்சீரகத்தை ஒரு கடாயில போட்டு நல்லா அடிகனமா இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, கருஞ்சீரகத்தை வறுக்கிற பதம் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான எண்ணெய் பசை வரும். அது வெளியில வர வரைக்கும் கருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஸ்பூன்ல இருந்து போட்டேன் பாத்தீங்களா, கருஞ்சீரகம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. பட் கரெக்டான பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா கருஞ்சீரகம் விழுகாது. அதுல இருந்து ஆயில் இருக்கிறதுனால அப்படியே கரண்டியில ஒட்டிட்டு இருக்கும். அதுதாங்க பதம். நீங்க ஹேர் டே ஆயில் காய்ச்சினாலும் சரி, ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கருஞ்சீரகத்தை கரெக்டான விதத்துல நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழே போட்டா ஒட்டுது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருகருன்னு ஆக்கிருங்க. அடுத்துதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு பொடி சேர்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா அன்னபேதின்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி கலர்ல இருக்கும் பாருங்க. இது சுத்திகரிச்ச அன்னபேதி. சுத்திகரிக்காத அன்னபேதி பாத்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்துல இருக்கும். அதை நம்ம சுத்திகரிச்சுக்கணும். அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நாட்டு மருந்து கடையில நீங்க சுத்தி செய்யப்பட்ட அன்னபேதி கேட்டுக்கோங்க. அவுரிக்கு பதில் இந்த அன்னபேதியை தான் இந்த ஹேர் டேல நம்ம சேர்க்க போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா போதுங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா டிகாஷன், அதாவது பாத்தீங்கன்னா காஃபி டிகாஷன் இல்லை அப்படின்னா டீ டிகாஷன், அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் டே டிகாஷன் அப்படின்றதே ப்ரிப்பேர் பண்ணி கூட நம்ம கலந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி கூட நீங்க கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கலக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே நம்ம இதை மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும். நல்லா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு ஆயிருக்கும். ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற அன்னபேதி பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்லயே நல்லா கருகருன்னு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இரும்பு கடாயில ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இரும்பு கடாயில வச்சிருக்கும் போது அந்த இரும்பும் சேர்ந்து ஹேர் டேல நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டேனால. ஓகேவா? இப்போ இந்த ஹேர் டேயை நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா பரப்பி விட்டு அப்படியே ஒரு நாள் நைட்டு பூரா வச்சிருங்க. இல்லை அப்படின்னா பகல்ல இதை செய்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் விட்டுடுங்க. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காத்து போகாம நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கூட காத்து போகாம நல்லா மூடி வச்சிருங்க. இதை நம்ம மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஹேர் டே அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாருங்க, அப்படியே நைட்டு பூரா விட்டாச்சு. கலர் பாருங்க
இந்த அன்னபேதியை சேர்க்கறதுனால நம்மளுக்கு செம்மையான கலர் கிடைச்சிருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இரும்பு கடாயில நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்க, இரும்பு கடாயில ஒட்டி இருக்கிறது மட்டுமே எவ்வளவு கருப்பா இருக்கு பாருங்க. மீதியெல்லாம் கூட உள்ள பாருங்க, இரும்பு கடாயில படாத இடம்லாம் பார்த்தீங்கன்னா கரும் பச்சையா இருக்கு இல்லையா? நம்ம ஒன்று அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா ஹேர் டை ஃபுல்லாகவே நல்லா கருன்னு ஆயிரும். இந்த ஹேர் டையை வந்து நம்ம நேச்சுரலான பொருட்களை வச்சு செய்யறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. பட் வந்து எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, சளி பிடிக்காத ஒரு ஹேர் டை வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க எந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை வந்து லைட்டா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெது வெதுப்பாக வச்சுக்கிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. அதேமாரி சளி பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான சளி தொந்தரவும் வராது. பாருங்க, எவ்வளவு ஸ்மூத்தாக ஹேர் டை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இளம் சூடாக இருக்கிறப்ப கூட நீங்கள் ஹேர் டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ஆற வச்சுட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து நைட்டே கூட ஹேர் டையை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு பூரா வச்சுட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். இந்த ஹேர் டை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லைன்னா சிகக்காய் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தலையில் வந்து எந்த விதமான எண்ணெய் பிசுக்குமே இருக்கக்கூடாது. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தலையை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்லலாம் அது வந்து ஒட்டாது. எப்பயுமே சதையிலலாம் இது வந்து ஒட்டாது, மண்டை ஓட்டுலலாம் ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது அது போயிடும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் செம்மையாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே தலையில் வச்சுக்கோங்க. 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். செம்மையான ரிசல்ட் கிடைக்குங்க. இங்கே எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு நான் எதுன்னு தான் வந்து கையில் போடுறேன். பாருங்க, இவ்வளோ கரு நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹேர் டையை மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும். இந்த அன்னபேதியில் அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.